நன்றி. செய்தி நான் தானே சொல்ல முடியும். இல்ல இப்போ அதிமுக இந்த கூட்டணி சார்ந்த விஷயங்கள் அப்படின்ற இதுல இருக்கிற சிக்கல்கள் சார்ந்த நிறைய கேள்விகள் எழுறதுனால தான் அதை மறைக்கிறதுக்காக தான் முதல் வாக்குறுதி, பரப்புரை சார்ந்த அறிவிப்பு இதுல எல்லாம் ஈடுபடுறாங்களா? இல்லை, எல்லா கட்சிக்குமே அவங்கவுங்க அது மாதிரியான ஒரு விஷயங்களை செய்கிறப்ப அது ஒரு யுக்தி அப்படிம்பாங்க. இப்போ என்னென்னா வெளிப்படையாகவே நம்ம சொன்னாலும் இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் அது கூட்டணியாக எந்த மாதிரி கூட்டணி என்ன மாதிரியான ஒரு விஷயங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை பொதுமக்கள்கிட்டயே எழுப்பியிருக்கு. அடிப்படையான ஒரு விஷயமே. இப்போ என்ன அப்படின்னா இங்கே பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து கூட்டணி கட்சி ஆட்சி அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கிறது இல்லை. 1980 வந்து திமுக காங்கிரஸ் அப்படி வச்சப்போ கூட அது வந்து தோல்வி தான் அடைந்தது. அதேமாதிரி கட்சி தொண்டர்கள் உறுப்பினர்கள் பார்த்தாலும் ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத விரும்ப மாட்டாங்க. அது ஒரு மனநிலை அப்படிங்கிற ஒரு இது. பின்னாடி திமுக வச்சே ஒரு உதாரணம் சொன்னாலும் இது ஒரு மைனாரிட்டி அரசாக இருந்தபோது கூட வந்து அமைச்சர்கள் இது பண்ணி தரலை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தரப்பில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு. இதை விட முக்கியமானது என்னன்னா ஒரு வெகுமக்கள் மத்தியில் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா பாஜக காவிக்கொடி அப்படின்னா ஒரு அசூசை இருக்குது. ஆனால் பாஜகவுடைய முருகன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வர தேர்தலுக்கு அப்புறம் கோட்டையில் காவிக்கொடி பறக்கும் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஒடிசா மாதிரி டெல்லி மாதிரி ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற. அப்போ அதெல்லாம் என்ன, இது எல்லாமே வந்து இவங்க என்ன செய்கிறத பாஜக செய்யக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா அந்த எதிர்த்தரப்பில் இருக்கிற திமுக விட முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற அதிமுகவை காலி பண்ணால் போதுன்னு அது செயல்படுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய செயல்பாடு இருக்குது. ஆனால் இப்போ கூட்டணி சார்ந்த விமர்சனம் அப்படின்னா இப்போ திமுக கூட்டணியும் இன்டாக்டா இருக்கா அப்படின்ற கேள்வியும் எழுதில்ல. திமுக கூட்டணி பற்றி நம்ம பேசணும், அதில் உள்ள பிரச்சனை பற்றியும் பேசணும். இப்போ இதுக்கு அதுக்கு அடுத்தது அதுக்கு வரலாம். அதனால இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கட்சியுமே இந்த கூட்டணி அப்படிங்கிறத தாண்டி ரெண்டு வெவ்வேறு ஒரு விலங்குகளை ஒன்றா வந்து கழுத்தில் கட்டி ஓட விட்டா சிக்கலாயிருமாங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த முறை ஏற்கனவே இதே பாஜக கூட திமுக கூட்டணியை வச்சிருந்தது இல்லைங்கள. அந்த நேரத்தில் வந்து குஜராத்தில் வந்து ஒரு கலவரம், பெரிய கலவரம், ஒரு கலவரம் இல்லை பெரிய கலவரம் நடந்தப்ப அப்போ வந்து திமுக தலைவராக இருந்த கருணாநிதி வந்து இதை அரசியலாக்காதீர்கள்னு சொன்னதும் வரலாறு. நான் ஒன்றும் சொல்கிறதுனால வந்து திமுக ஆதரவாளர்கள்லாம் நான் பேசலை. ஏற்கனவே திமுக அப்படி இருந்தது. அதே மாதிரி பொது சிவில் சட்டத்தில் வந்து ஆதரவா வாக்களித்த கட்சி தான் திமுகவும். அந்த மாதிரிலாம் இருந்தது. 2002 ஆரம்ப கட்ட இதில் அப்போ வந்து எதிர்த்து வாக்களித்தது மதிமுக ஆதரித்துல. சார் தவறான தகவலை சொல்றாங்க. 1999 தேர்தல்ல பாஜக கூட்டணி பாஜக கூட்டணி. ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் இருங்க நான் பேசி முடிச்சிடுறேன். ஒரு நிமிஷம் தவறான தகவலை பதிவு செய்றீங்க. இல்ல 1999 முடிச்சிடுறேன். பாஜக கூட்டணி பாஜகவுடைய 3 ஜீவாதார கொள்கைகள்: பொது சிவில் சட்டம், ராமர் கோயில் கட்டுறது, ஜம்மு காஷ்மீர் 370 பிரிவை நீக்குவது. மூணுத்தையும் காமன் மினிமம் ப்ரோகிராம் போட்டு பண்ண கூடாது கடிவாளம் போட்டது திமுக. சரி சொல்லுங்க. அவ்வளவுதான். பொது சிவில் சட்டத்துக்கு திமுக போய் பேசாதீங்க. அந்த பேரு கூட சொல்லுங்க சார், போய் பேசாதீங்க. சொல்லுங்க. இந்த சூழல்ல பொது சிவில் சட்டத்துக்கு திமுக ஆதரவு சொன்னவர் வைகோ. வைகோ தான் சொன்னாரு. வைகோ சொன்னது அது. பொது சிவில் சட்டத்துக்கு ஆதரவு அளித்தது திமுக. வைகோ சொல்லியிருக்கிறாரு. தேர்தல் நேரத்திலே அவர் ஓட்டு போட்டு சொன்னாரு. இப்போ வைகோ சொல்லிச்சினாரு. நாளைக்கு வைகோ கேள்வி பட்டு சொன்னாருன்னு சொல்லுவாங்க. நீங்க பேசுறப்ப தப்பான தகவல் சொன்னா நீங்க பேசுறப்ப எதிர்ப்பு தெரிவிங்க. இல்ல எதிர்ப்பு நான் தெரிவிப்பேன். உடனே தெரிவிக்கணும். போய் பேசிட்டு போக முடியாது. நீங்க மட்டும் தனியா பேசுங்க. ஓகே, நான் பேசுறேன். நான் உங்களுக்கு இங்க வர்றப்ப சொல்லுங்க. அதனால இதே விஷயத்தை திமுகவும் பண்ணியிருக்குது. எதுனா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த சமயத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதே அறிவாலயத்தில் ஒரு தளத்தில் வந்து சிபிஐ விசாரிக்க, இன்னொரு தளத்தில் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போ அந்த ஒன்றிய அரசு அப்படின்னா பயப்படுறது அப்படிங்கிறது வந்து திமுகவும் அப்படி தான், அதிமுகவும் அப்படி தான். இதில் வந்து இவங்க தான் அப்படி அவங்க தான் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போதைய சூழலில் பார்த்தா அந்த ஒன்றிய அரசு அந்த பாஜக கட்சிக்கு அதிமுக அளவுக்கு மீறிய அளவில் அது தன்னுடைய ஒரு கட்டுப்பாட்டையெல்லாம் கொடுத்துருச்சோங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு. அதை நம்ம ஒத்துக்கணும். இப்போ ஏற்கனவே திமுகவும் அப்படி தான் இருந்தது, காங்கிரஸ்கிட்டையும் அப்படி தான் இருந்துச்சு, பாஜகட்டையும் அப்படி தான் இருந்துச்சு. அதை தாண்டி இது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு சூழலாக இருக்குது. இந்த சூழலில் சொல்லுங்கள், அது களத்தில் வந்து எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா? அதை தான் சொல்கிறேன். அதனால் இப்போ வந்து மக்களுடைய ஒரு மனநிலைங்கிறது நாளைக்கு மாறலாம். இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா
இந்த பாஜக காவி இந்துத்துவாங்கிறதுக்கு ஒரு எதிரான ஒரு மனநிலை, ஒரு ஒவ்வாத மனநிலை பெரும்பாலான இந்துக்கள்கிட்ட இருக்குது. அதனால் இந்த பாஜகவுடனான கூட்டணி அப்படிங்கிறது அதிமுகவுக்கு வந்து பலனளிக்கிறது வந்து சந்தேகம். இந்த பலன் திமுகவுக்கு போகும். ஆனால் திமுகவில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ அங்கே வந்து இந்த பாமக தலைவர் ராமதாஸ் அவர்களை வந்து செல்வ பெருந்தை அவர்களை போய் சந்தித்தது வந்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அனுமதி இல்லாமல், அவருடைய ஒரு உடன்பாடு இல்லாமல் போய் பார்த்துருக்க முடியாதுங்கிறது தான் எல்லாருடைய ஒரு கணிப்பு. இந்த கட்சிக்காரங்கிறத விட்டுருங்க, பொதுவாக நம்ம யோசித்தோம்னா தெரியும், சின்ன குழந்தைய கூட தெரியுது மாதிரி. அந்த மாதிரியான ஒரு சூழல் வர்றப்ப விசிக்கு அங்கே இருக்க முடியுமா? அப்படி நடந்தால், அதாவது பாமகலேருந்து ராமதாஸ் அணி மட்டுமாவது இந்த பக்கம் வந்திருந்தாலும் கூட இது விசிக்க இருக்க முடியுமா அங்கே? ஏன்னா அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க பாஜக பாமக இருக்கிற இடத்துல இருக்க மாட்டோம். அந்த மாதிரி இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ திமுக அப்படிங்கிறத விட அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக, மதிமுக, சிபிஐ, சிபிஎம், உதாரணமாக இந்த மதிமுக பற்றி இன்னொரு சொல்கிறது என்னன்னா, அவங்க பாஜகவோட கூட்டணி இருந்தால் கூட இவர் தோத்துட்டார் மதிமுக, வைகோ தோத்ததுக்கப்புறம் உங்களை ராஜ்யசபா சீட்டு அமைச்சர் பதவி அதுன்னு சொன்னப்போ கூட அதுக்கு ஒத்துக்காமல் ராஜபக்சே வந்தப்போ பதவி வைக்கிற அன்னைக்கே கருப்பு கொடி அமைச்சர் அந்த மாதிரியான ஒரு இவர் தான். அதனால இப்போ இந்த பிஜேபிக்கு எதிரான கூட்டணி திமுகன்னு மக்கள் அப்படி அந்த எண்ணம் உள்ள மக்கள் நம்புவதற்கு காரணம் திமுக அல்ல, திமுக கூட இருக்கக்கூடிய கட்சிகள். நீங்க இப்போ திமுக கூட்டணியில ஒருவேளை பாமக உள்ள வந்ததுன்னா விசிக்க வெளில போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா பாமக தரப்புலே அப்படியான ஒரு தெளிவை கொடுக்கலையே. திமுக தான் தங்களுக்கான எதிரி அப்படின்றத தெளிவா பாமகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி சொல்றாரு. அன்புமணி ராமதாஸ் இப்படி சொல்றாரு. ஆனா அதே நேரத்தில் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப தொடர்ந்து வந்து இப்ப சமீப காலமாக இப்ப ராமதாஸ் அவர்களும் ஒரு கட்டத்தில் சொன்னார், இப்போ நம்ம இடஒதுக்கீட்டுக்கு போய் நான் இவர்கிட்டலாம் போய் நிற்க வேண்டியது இருக்கிறலாம் பேசினார். மு.க. ஸ்டாலின் அவர்களை சொன்னார். அதுக்கப்புறம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மறைந்த கருணாநிதி எப்படி இறுதி வரையே அவர் தலைவராக இருந்தாரோ அந்த மாதிரி தான் வந்து அதுதான் சரியான விஷயம், அதுதான் அவர் தான் சரியான பிள்ளை, இப்படி தான் பேசிட்டு இருக்கிறார். சரி, நான் சொல்றது வந்து நடந்தால் அப்படி அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையிலான அந்த பாமக அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்துச்சுன்னா, இங்கேருந்து விசிக்க போனாலோ இல்லை மற்ற கட்சிகள் போனாலோ அது திமுகவுக்கு ஒரு மைனஸ் தான் ஆகும். ஏன்னா இந்த இந்துத்துவ எதிர்ப்பு அப்படிங்கிறது திமுகவை விட இப்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வச்சு தான் மக்கள் நம்புறாங்க. இப்போ இந்த திமுக ஆட்சியிலே பார்த்தீங்க அப்படின்னா, இதை மட்டும் சொல்லிக்கிறேன், இவங்களே ஒரு இந்துத்துவ ஆட்சியாக தான் போயிட்டு இருக்கு. இப்போ மதுரை ஆதீனம் வந்து மிகப்பெரிய பொய்யை சொன்னார், வந்து குள்ளா போட்டு தாடி வச்சுட்டு ஒருத்தன் கொள்ள வந்தான்னாரு. அது பொய்ன்னு சொல்லி காவல்துறை வெளியிட்ட சிசிடிவி ஏதோ தெரிஞ்சிச்சு, அவர் மேலே நடவடிக்கை இல்லை. அதே போல பார்த்தீங்க அப்படின்னா பதிவு பண்ணியிருக்காங்களே சார், இல்லை அவருடைய ஓட்டுநர் மேலே இவர் மேலே எந்த வழக்கம் இல்லை, இந்த மதுரை ஆதீனம் மேலே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டின பிரவேசம் சொல்லி மனுஷனே தூக்குற தருமபுரம் ஆதீனத்தில் நடந்தப்ப அரசு முதல்ல தடை போட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பேசினதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துலேருந்து நாங்கள் அதை எடுத்துக்கிறோம் நாங்கள். ஆனால் இன்னைய வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு வருஷம். திருச்சி ஸ்ரீரங்கலோடைய ஜிஆரை வந்து நியமிக்கிறதுக்கு அறநிலைத்துறை வந்து அறிவிப்பு விட்டுச்சு, அதுக்கு எதிர்ப்பு வந்தோன்னா வாபஸ் வாங்கிடுச்சு. இப்படி தொடர்ந்து சொல்லலாம். திமுகவும் வந்து ஒரு என்ன நாங்களும் வந்து இந்துக்களுக்கு செய்கிறோம், இந்துத்துவா தான் இருக்கே தவிர, சுருக்கமாக சொன்னா அந்த கூட்டணியில் பிரச்சனை ஏற்பட்டாலும் திமுகவுக்கு இழப்பு. சரி, திரு சுவாமிநாதன், இப்போ உறுப்பினர் சேர்க்கையை திமுக தீவிரப்படுத்துது, அதிமுக தொகுதி வாரியாக பரப்புரையை தொடங்குறாங்க. இப்போ கூட்டணி சார்ந்த பல்வேறு கேள்விகளும் எழக்கூடிய நிலையில களத்துல முந்துறது யாரு அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்கலாம், எந்த அடிப்படையில் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நிச்சயமா களத்துல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இன்னைக்கு நேற்று இல்ல, கிட்டத்தட்ட முதல்வர் பேசக்கூடிய உரைகள் எல்லாத்துலயுமே வந்து ஒரு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. தமிழ் மண்ணோட உரிமையை அவங்க நசுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் பேசுறது எல்லாமே ஒரு வகையான அரசியல் மயமாகுது. அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக அணியில இருக்கிறதுனால அது அவர்களையும் சேர்ந்து ஒரு வகையில பலவீனப்படுத்துது. அந்த வகையில முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சுமே ஒரு வகையில ஒரு தேர்தல் பரப்புரை. பாஜகவுக்கு எதிராக அவர் எது பேசினாலுமே அது தமிழ்நிலத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சேர்த்து அது பின்னோக்கி இழுக்குது. சோ அந்த வகையில பார்த்தா மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தொடக்க காலத்துல அவருக்கு அன்னைக்கு காலமா நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்பு அவருடைய உரைகள் எல்லாமே சட்டமன்ற தேர்தலை குறிவைத்துதான் வடிவமைக்கப்பட்டதா பாக்குறேன். ரெண்டாவது, இப்ப மிக முக்கியமா பூத் கமிட்டி அமைக்கிறது, ஒவ்வொரு பூத்திலையும் கணிசமான அளவுக்கு உறுப்பினர்களோட எண்ணிக்கையை கூட்டுறது, இது எல்லாமே கிரவுண்ட்ல இன்னைக்கு அவர் 200 தொகுதிகளுக்கு மேல ஜெயிக்கணும் அப்படின்னா இலக்கு கொடுத்தாலும் கூட பத்திரிகையாளர் சோமு சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல
இந்த கூட்டணி இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தால பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுகளை அறுவடை செய்யவே முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கலாம், விடுதலை சிறுத்தையா இருக்கலாம், 2 பேரும் கம்யூனிஸ்டுகளா இருக்கலாம், மதிமுகவா இருக்கலாம், இவங்க எல்லாருமே ஒரு பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில இந்த அணியில இணைஞ்சிருக்காங்க. ஆனா இந்த இடத்துலதான் இப்போ திமுகவிற்கு கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு தேவையோ அதே போல கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தேவை என்பதையும் மறுக்க முடியாதுல்ல. நிச்சயமா அது கரெக்டான வாதம் தான். ஏற்கனவே அவங்க திமுக இல்லாம ஒரு அணி அமைத்து பார்த்து மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தி